ஹலோ, இப்போ நாங்கள் எங்கே திரும்ப போகிறோம்? ஃபிஷ் அண்ட் சிப்ஸ் சாப்பிட தான் போகிறோம். இப்போ நம்ம ஊரில் ஈவினிங் ஸ்நாக்ஸ்னால் நம்மளுக்கு என்ன ஞாபகம் வரும்? பஜ்ஜி, வடை, மினி சமோசா, அப்புறம் பட்டர் பிஸ்கட் வித் டீ. ஸோ இதெல்லாம் ஞாபகம் வரும்ல. ஆனால் இமேஜின் பண்ணி பாருங்களேன், நீங்கள் ஒரு கோல்டான ரெய்னி ஈவினிங்கில் லண்டன் ஸ்ட்ரீட்டில் நடந்து போயிருங்க. இப்போ சடனாக ஒரு சூப்பரான வாசனை வருது. ஏதோ டீப் ஃப்ரை பண்ணுற மாதிரி ஒரு வாசனை வருது. சூப்பர் ஸ்மெல்லாக இருக்குது. அதுதாங்க இங்கே இருக்கிற ஃபிஷ் அண்ட் சிப்ஸு. இன்றைக்கி நான் உங்கள் கூட இந்த பிரிட்டிஷ் கிளாசிக் பற்றி தான் ஷேர் பண்ண போகிறேன். அதோட ஹிஸ்ட்ரி, ரெசிபீஸ், எல்லாம் ஃபன் ஃபேக்ட்ஸ்லாம் நம்ம இதில் பார்ப்போம். ஸோ லெட்ஸ் டைவ் இன். ஃபர்ஸ்ட் லெட்ஸ் கோ பேக் இன் டைம். 1600s. ஃப்ரைடு ஃபிஷ்னு சொல்கிறது ஜூயிஷ் இமிக்ரன்ஸ் தான் இங்கிலாந்துக்கு கொண்டு வந்தாங்க. ஸ்பெயினில் இதை பெஸ்காடோ ஃப்ரிட்டோன்னு சொல்லுவாங்க. நல்ல மாவில் கோட் பண்ணி டீப் ஃப்ரை பண்ணி சபாத்துக்கு ரெடியாக வச்சுருப்பாங்க. இப்போ இந்த பொட்டேட்டோ சிப்ஸ் அது வந்து பெல்ஜியம் ஒரு ஃப்ரான்ஸ்லேருந்து தான் ட்ராவல் பண்ணி இங்கிலாந்துக்கு வந்திருக்கு. இப்போ 1860 தான் ஒரு மேஜிக் நடந்துச்சு. லண்டனில் ஜோசப் மெலின்னு ஒரு ஜென்டில்மேன் ஃப்ரைடு ஃபிஷ்ஷையும் சிப்ஸையும் சேர்த்து ஒரு ஷாப் ஓப்பன் பண்ணார். அதே டைமில் ஜான் லீஸ்னு ஒருத்தர் லங்கன்ஷயரில் ஒரு இடத்துல வண்டி கடையில் இதை சேல் பண்ண ஆரம்பித்தார். இதை யார் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணான்னு இப்போ வரைக்கும் டிபேட் நடந்துட்டு தான் இருக்குது. ஆனால் ரெண்டு பேரும் பிரிட்டிஷ் ஃபுட் ஹிஸ்ட்ரியில் பெரிய ரோல் ப்ளே பண்ணிட்டாங்க. பை 1900s ஃபிஷ் அண்ட் சிப்ஸ் ஷாப் யூகேல எல்லா இடத்துலையும் திறந்துட்டாங்க. கிட்டத்தட்ட 25,000 ஷாப் கிட்ட திறந்தாங்க. அது மட்டும் இல்லை, வேர்ல்டு வார் 2 டைமில் ரேஷன் வந்தால் போதும், ஃபிஷ் அண்ட் சிப்ஸ் ரேஷனில் இல்லை. சர்ச்சில் சொன்னார், திஸ் இஸ் த ஃபுட் ஆஃப் த பீப்புள். அப்படி ஒரு ப்ரௌடான ஃபுட் இது வந்து காமன் பீப்புளோட ஃபுட்டாகவே எப்போவுமே இருந்திருக்கு. ஓகே, நவ் லெட்ஸ் மூவ் டு த கிறிஸ்பி பார்ட். எப்படி இதை பண்ணணும்னு பார்க்கலாம். மோஸ்ட்லி இதில் வந்து ஒயிட் ஃபிஷ் தான் யூஸ் பண்ணுவாங்க. மோஸ்ட்லி காட் இல்லை ஹேடாக் யூஸ் பண்ணுவாங்க. இது மாவு, இந்த பேட்டருக்கு என்ன பண்ணுவாங்கன்னா பிளெயின் மாவு, இதில் ஐஸ் கோல்ட் சோடா வாட்டர் இல்லை பியர் கூட சில வாட்டி யூஸ் பண்ணுவாங்க. சால்ட்டு, கொஞ்சம் பேக்கிங் சோடா போடுவாங்க. இதை நல்லா டீப் ஃப்ரை பண்ணணும் ஆயிலில். ஸோ இவங்க மோஸ்ட்லி பீஃப் ட்ரிப்பிங்கில் எடுத்த ஆயில் கூட யூஸ் பண்ணுவாங்க, இல்லைனா வெஜிடபிள் ஆயில் கூட யூஸ் பண்ணுவாங்க. அப்புறம் இந்த பொட்டேட்டோஸ் பார்த்தீங்கன்னா திக் கட்டாக இருக்கும். இப்போ நீங்கள் சிப்ஸ்ன்னு சொன்னோம்னா நம்ம ஊரில் கிடைக்கிற இந்த பேக்கெட்டில் கிடைக்கிற சிப்ஸ்ன்னு நினைக்கக்கூடாது. அதை வந்து பிரிட்டிஷில் கிறிஸ்ப்ஸ்ன்னு கூப்பிடுவாங்க. இங்கே சிப்ஸ்ன்றது திக் கட் பொட்டேட்டோஸை தான் இங்கே சிப்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஃபிஷ் பேட்டரில் டிப் பண்ணிவிட்டு ஃப்ரை பண்ணணும். நல்ல கோல்டன் ப்ரௌன் ஆகணும். சிப்ஸையே தனியாக ஃப்ரை பண்ணுவாங்க. ஃபைனலாக எல்லாத்துலேயும் கொஞ்சம் சால்ட்டு, அதுக்கப்புறம் கண்டிப்பாக வினிகரும் இது மேலே லைட்டாக சேர்த்துப்பாங்க. சைடில் முஷி பீஸு, டார்டர் சாஸ், அப்புறம் கறி சாஸ்க்குள்ளே சில வாட்டி சைடில் வச்சு தொட்டு சாப்பிடுவாங்க. இதெல்லாம் கேட்கும் போது ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். பட் இந்த ஃபேக்ட்ஸ் எல்லாம் கேளுங்களேன். குவீன் எலிசபெத் கூட கொஞ்சம் இந்த ஃபிஷ் அண்ட் சிப்ஸ்லாம் ட்ரை பண்ணுவாங்களாம். அதுவும் எஸ்பெஷலாக அவங்க வந்து இந்த கடற்கரை கிராமங்கள்லாம் பார்க்கும்போது இவங்களுக்கு ஃபிஷ் அண்ட் சிப்ஸ் சாப்பிட தான் ரொம்ப பிடிக்குமா. அந்த காலத்தில் நம்ம ஊரில் இப்போ பஜ்ஜிலாம் நியூஸ் பேப்பரில் சுற்றி தராங்கல்ல, ஃபிஷ் அண்ட் சிப்ஸையும் அவங்க அப்பெல்லாம் நியூஸ் பேப்பர்லாம் சுற்றி கொடுத்துருக்காங்க. அது என்னவோ அந்த நியூஸ் பேப்பரில் அதை சுற்றி சாப்பிடும்போது இந்த பிரிட்டிஷ் பீப்புளுக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கு. எல்லா வருஷமும் ஜூனில் யூகேல இந்த ஃபிஷ் அண்ட் சிப்ஸுக்குன்னே ஒரு நேஷனல் டே செலிப்ரேட் பண்ணுறாங்கன்னா பாருங்களேன். அன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஷாப்பில் வந்து ரொம்ப கியூ நிற்பாங்க, நிறைய டிஸ்கவுண்ட்ஸ் இருக்கும், அப்புறம் காம்படிஷன்ஸ்லாம் கூட இங்கே வைப்பாங்க. இது ஒரு சிம்பிள் ஸ்ட்ரீட் ஃபுட் மாதிரி தான் இருக்கும். ஆனால் இது வந்து பிரிட்டிஷ் ஹார்ட் கூட ரொம்ப க்ளோஸாக இருக்கும். ஜஸ்ட் லைக் நம்ம ஊர் பஜ்ஜியோட டீ டைமில் மெமரிஸ் நம்மளுக்கு எப்படியோ அதே மாதிரி தான் இந்த பிரிட்டிஷ் பீப்புளுக்கும் இந்த ஃபிஷ் அண்ட் சிப்ஸ்னா பீச் மெமரிஸு, அப்புறம் ரெய்னி ஈவினிங்ஸ், ஃபேமிலி அவுட்டிங்ஸ் தான் ஞாபகப்படுத்தும். இப்போ நாங்களும் இந்த ரெஸ்டாரண்ட்டில் வந்து ஃபிஷ் அண்ட் சிப்ஸ் தான் சாப்பிட்டுட்டு இருக்கோம். இது கூடவே மஷி பீஸு, அதுக்கப்புறம் கறி சாஸ் எல்லாம் சேர்த்து சாப்பிட்டோம். நல்ல வயிறு பயங்கர ஃபில்லிங்காக இருந்துச்சு. ஸோ நெக்ஸ்ட் டைம் நீங்களும் யூகே வந்தீங்கன்னா மறக்காமல் இந்த ஃபிஷ் அண்ட் சிப்ஸை ட்ரை பண்ணுங்கள். நிஜமாலே இந்த மெமரிஸ் லாங் லாஸ்டிங்காக உங்களுக்கு இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் தாட்ஸை கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னொரு டேஸ்டியான ஜேர்னியோட மீட் பண்ணலாம். அன்டில் தென், பாய்.